நம்ம பேரண்ட்ஸோட மணி பிலீஃப்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்படி பணத்தை பார்த்தாங்க அப்படிதான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே பல விஷயங்கள்ல நான் என்னோட மணி பிலீஃப்ஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே கூட சில விஷயங்கள்ல அங்கே இங்கே எங்க அம்மாவோட மணி பிலீஃப், எங்க அப்பாவோட மணி பிலீஃப்லாம் வந்துட்டு போறது பார்ப்பேன். ஹே அல்ஜி ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் லாவண்யா ஜெயக்குமார், lavanyajaykumar.com இருந்து இப்போ நான் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட லைஃப் ஸ்டைலை நான் டிசைன் பண்ணது எப்படி, என்னோட ட்ரீம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படின்றதெல்லாம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு பார்த்தேன். நம்மளோட மணி மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸில் நான் என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸஸை அப்படியே கொடுத்துருந்தேன். நான் எப்படி வெல்த்தை ஜெனரேட் பண்ணுறேன், நான் எப்படி வெல்த் அட்ராக்ட் பண்ணுறேன், அதுக்கு என்னோட ஸ்பிரிச்சுவல் சைடில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்னர் ஒர்க் மெத்தடில் நான் என்னோட ப்ராசஸை கொடுத்துருந்தேன். ஓகே, அதில் நான் சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட லைஃப் ஸ்டைலை நீங்கள் ட்ரீம் பண்ணிங்கன்னா, அதுக்கான உழைப்பை நீங்கள் போட்டிங்கன்னா, அதுக்கான ஸ்பிரிச்சுவல் சைடையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் செல்வம் சேர்க்க முடியும். அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்கள் முன்னாடி நிற்கிற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபிசிக்கல் எக்ஸாம்பிள்னே வச்சுக்கோங்களேன். நான் என்னோட 10 பருவங்களோட எண்டில், அதாவது 18, 19 அப்புறம் 20, 21 எல்லாமே ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். நான் ட்ராவல் பண்ணணும், என்னோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கணும், என்னோட ஒர்க் இப்படி இருக்கணும், என்னோட பிஸ்னஸ் இப்படி இருக்கணும் அப்படின்ட்டு நான் நிறைய விஷயங்களை ட்ரீம் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி நடக்கிறத நான் பார்க்கும்போது எனக்கே பிரமிப்பாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட லைஃப் ஸ்டைல் தான் கட்டமைக்கும் போது பல விஷயங்களை ரொம்ப தீவிரத்தன்மையோடு நான் அணுகுறேன். அதில் நான் எவ்வளோ நாள் ஒரு நாளைக்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுலேருந்து, அந்த ஒர்க் எப்படி இருக்கணும் அப்படின்றதுலேருந்து, அண்ட் எங்கெல்லாம் நான் ட்ராவல் பண்ண ஆசைப்பட்றேன், என்ன மாதிரி என்னோட லைஃப் இருக்கணும், என்னோட ரிலேஷன்ஷிப் இருக்கணும், என்னோட பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தையுமே பார்த்திங்கன்னா நான் டீப்பாக அந்த ஃபோக்கஸ்ட் ஒர்க் பண்ணேன். ஓகே, எனக்குள்ள இன்னர் ஒர்க் நான் பண்ணும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எது ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது நம்மளோட லைஃப்பில் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நடக்கிறத நான் பார்க்க ஆரம்பித்தேன். என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட லைஃப் ஸ்டைலில் நடக்கிற சேஞ்சஸையும் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. நான் ட்ராவல் பண்ணுற இடங்களுக்கு இங்கே தான் நான் போகிறேன் அப்படின்னு நான் சொல்லணும்னாலும் நான் போகிற இடங்களுக்குலாம் நான் உங்களையுமே வந்து ஒரு வீடியோ வாயிலாக கூட்டிகிட்டு போயிட்டே தான் இருக்கேன் இல்லையா. நான் நிறைய விஷயங்கள் என்னோட லைஃப்பில் நடக்கிற சேஞ்சஸ் பற்றியும் அது எப்படி நடக்குது அப்படின்றத பற்றியும் ரொம்ப ஓப்பனாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னோட சப்கான்ஷியஸில் நான் எப்படி தொடர்ந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்றதையும் நான் உங்ககிட்ட தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கண் முன்னாடி நான் பார்க்குறேன் ஒரு மேஜிக் நடக்குது, இந்த மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. நான் ட்ரீம் பண்ணுறேன், அதுக்கான சரியான ரிசோர்ஸஸ், சரியான ஆட்கள், சரியான காரணிகள் என் கண்ணு முன்னாடி தோன்ற ஆரம்பிக்குது. அதை நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கும் போது என்னோட லைஃப் ஸ்டைல் எனக்கு ஏற்ற மாதிரி, நான் ட்ரீம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி அமையவும் ஆரம்பிக்குது. ஓகே, எனக்கு இந்த ப்ராசஸ், அதாவது நான் 20s ட்ரீம் பண்ணது இப்போ என்னோட 30s பிகினிங் ஸ்டேஜில் எனக்கு அதிக அளவுக்கு நடக்க ஆரம்பிக்குது. லைஃப் ஸ்டைல் டிசைன் வரும்போது வந்து அது எப்போவுமே நம்மளோட இன்னர் ஒர்க்கில் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம 20களில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி 30களில் இருக்க போகிறதில்ல. நம்ம நிறைய டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்போம். அதே மாதிரி நம்மளோட 40களும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா. நாம் எவால்வ் ஆகிட்டே இருக்கோம், அதே மாதிரி நம்மளோட ட்ரீம்ஸும் எவால்வ் ஆகிட்டே இருக்கும். நம்ம ட்ரீம்ஸ் எவால்வ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கையும் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு ஃப்ரெஷராக இருக்கும்போது காலேஜ் முடிச்சுட்டு என்னால் 20,000 ஏர்ன் பண்ண முடியுமா மந்த்லி அப்படின்னே கொஞ்சம் பதட்டமாக இருப்போம் இல்லையா. ஒரு ரெகுலர் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் முடிச்சுட்டு வர எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ஒரு பயமும் ஒரு பதட்டமும் இருக்கும். நான் இதுக்கு வர்த்தா, என்னால் இந்த ஜாபுக்கு போக முடியுமா, என்னால் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்ட்டு அந்த ஒரு வர்தினஸ் இல்லாத தன்மை இருக்கும். அதை நம்ம அடைஞ்ச பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்தது 50,000க்கு எய்ம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் 1,00,000க்கு எய்ம் பண்ணுவோம், இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. நம்ம ஒரு ஸ்டேஜ் நகர அந்த ட்ரீம்ஸ் இவால்வ் ஆக 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 உங்களோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பேண்ட் ஆக 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 நீங்கள் இந்த விஷயத்தையும் தொடர்ந்து செஞ்சுட்டே வரணும். ஏன்னா உங்களோட சப்கான்ஷியஸ்க்கு நீங்கள் 20,000 அணுகிற விதமும் நீங்கள் 50,000 இல்லை 1,00,000 அணுகிற விதமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான மணி பிலீஃப்ஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்போவுமே நம்ம கலைஞ்சிட்டே இருக்கணும். நான் என்னோட பிஸ்னஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னால் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியுமா அப்படின்ற அந்த ஒரு செல்ஃப் டவுட்ஸும் இருந்தது. அதெல்லாம் மீறி நான் என்னால் முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையோட என்னோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கையும் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் என்னோட பிஸ்னஸ் அந்த ஐடியாவிலேருந்து அந்த ஒரு ஃபிசிக்கல் மேனிஃபெஸ்டேஷனாக என் கண்ணு முன்னாடி உருவாகுது. அதே மாதிரி ஒரு கோல்மே நான் இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறேன், என்னோட பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்கு நான் இன்னர் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், அடுத்த வருஷம் அடுத்த ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னும் போது அந்த இன்னர் ஒர்க்கை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறது அவசியமாக இருக்குது. நான் இன்னர் ஒர்க் அப்படின்னு சொல்லும்போது
அந்த 5 ஸ்டெப் இன்னர் ஒர்க் ஃப்ரேம் ஒர்க் நான் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரியில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை தான் சொல்கிறேன். நம்மளோட மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸ் வந்து வெறும் வெல்த் அட்ராக்ஷனுக்கான வெறும் ஸ்பிரிச்சுவல் சைட் ஆஃப் மணி அப்படின்றது மட்டும் கிடையாது. ஸ்பிரிச்சுவல் சைட் ஆஃப் மணி அட்ராக்ஷன் தான் முக்கியமான டேக்அவேவா இருந்தாலுமே உங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி டிசைன் பண்ணிக்கிறது, உங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி விஷுவலைஸ் பண்ணணும், உங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி நீங்கள் ட்ரீம் பண்ணணும், அதை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வரதுக்கு நீங்கள் என்னென்ன ஸ்பிரிச்சுவல் ப்ராக்டிசஸ்லாம் பண்ணணும், என்ன இன்னர் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நான் ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். நம்மளோட மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி கோர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துட்டு இருக்கீங்க இந்த வீடியோன்னா இந்த டாபிக் கூட நீங்கள் எவ்வளோ கனெக்டடாக ஃபீல் பண்ணுறீங்கன்றதை எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். எப்படி உங்களை இந்த கோர்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கு, எப்படி உங்களோட மைண்ட் செட்டை ஷிஃப்ட் பண்ணியிருக்கு, அதை எந்த அளவுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக மறக்காமல் எனக்கு காமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்தது இதுதான். உங்களோட லைஃப் ஸ்டைலை டிசைன் பண்ணுற அந்த வலிமை உங்ககிட்ட இருக்குது. ஓகே, அதை நீங்கள் நம்புங்க. ஃபர்ஸ்டே என்ன தெரியுமா, அந்த நம்பிக்கை தான். எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்குது, அந்த ட்ரீமை நான் நம்புகிறேன் அப்படின்ற அந்த நம்பிக்கையே உங்களை வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகும். நம்மள நிறைய பேருக்கு வந்து ட்ரீம்ஸ் இருக்குது, ஆனால் அந்த நம்பிக்கை இல்லை. என்னாலாம் முடியுமா, நான்லாம் வருதா அப்படின்ட்டு அப்படியே ஒரு நெகட்டிவான கேள்விக்குறியும் எப்போவுமே இருக்க தான் செய்யுது. நம்ம மனிதர்கள் அதை நம்ம வந்து உடனே ஓகே நான் இதை வந்து நான் ஒரு விஷயத்த ட்ரீம் பண்ணுறேன் அப்படின்னா அது 100% நடக்கும்னு நம்புகிறேன், ஆனால் எப்போவுமே அதை நம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றதுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சுற்றி ஒரு மக்கள் வட்டாரத்துக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம். அவங்க ஏதாவது வார்த்தைகள் சொல்லும்போது இல்லை ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் தேவையில்லாத ஒரு நியூஸ் இன்ஃபர்மேஷனை கேட்கும்போது கண்டிப்பாக நம்ம மனசு பாதிக்கப்படும். நம்ம மனசு வந்து கேள்விகள் கேட்கும், அதை டவுட் பட வைக்கும். அப்போல்லாம் திருப்பி நம்ம இன்னர் ஒர்க் பண்ணும்போது தான் நம்மளோட ட்ரீம்ஸோட நம்ம ஒன்றா இணைய முடியும். அதை எப்போவுமே வந்து உயிரூட்டமாகவே வச்சுக்க முடியும். ஓகேவா, உங்களோட இன்னர் ஒர்க் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராக்டிஸ். எப்போவுமே உங்களோட சப்கான்ஷியஸை ரீவயர் பண்ணிகிட்டே இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து கோல்ஸை அச்சீவ் பண்ண 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 அடுத்த லெவல் நம்ம மூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் எக்ஸ்பேண்ட் ஆகுறது அப்படின்றத தாண்டி நாம எக்ஸ்பேண்ட் ஆகிறோம், நாம டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறோம், நம்ம சேஞ்ச் ஆகிறோம், நம்மளோட மைண்ட் செட்டில் சேஞ்ச் ஆகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து 20,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது உங்களுக்கு இருந்த ஸ்கில் செட், நீங்கள் என்ன மாதிரி மணி பிலீவ்ஸ் வச்சுருப்பீங்க, நீங்கள் என்ன மாதிரியான ஆளாக இருந்திருப்பீங்க அப்படின்றதுக்கும் நீங்கள் இதே 2 லட்சம் ரூபாய் மாதம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஆளாக இருப்பீங்க, என்ன வேலை செய்வீங்க, எந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கும் உங்களோட சர்வீஸோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டோ, அண்ட் தென் நீங்கள் என்ன மாதிரி திங்க் பண்ணுவீங்க, என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவீங்க, இதெல்லாமே வந்து பயங்கரமாக எவால்வ் ஆகிருக்கும். கரெக்டாக இந்த ஒரு ஜம்ப் தான் நம்மளுக்கு தேவை. நம்ம வந்து மணின்னுட்டு அதை நோக்கி ஓடுற அந்த ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசவே இல்லை. நம்ம வந்து நம்மளை இவால்வ் பண்ணிக்கிறோம், நம்மளை வந்து அடுத்த லெவலில் உயர்த்திக்கிறோம், நம்மளை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். நமக்கு உள்ள உருவாகிற அந்த மாற்றம் தெரியுமா, அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது. அதுக்காக தான் நீங்கள் வந்து இலக்குகளை செட் பண்ணணும், அதுக்காக தான் ட்ரீம் பண்ணணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ட்ரீம் பிக், ஃபாலோ யுவர் ட்ரீம்ஸ் அப்படின்றது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் எனக்கு ஆல்கெமிஸ்ட் புக் கூட ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த புக்கை நான் எவ்வளோ தடவை டசன் கணக்குக்கும் மேலே நான் நிறைய தடவை ரீட் பண்ணியிருக்கேன். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த நம்மளோட ட்ரீம்ஸை உயிரோட்டமாக வச்சிருக்கிறதுக்கு அந்த புக் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கும். எப்போல்லாம் எனக்குள்ளேயும் சுய சந்தேகங்கள் எழுதும், ஏன்னா நம்ம பிஸ்னஸில் இருக்கோம், ஓகேவா, எக்கனாமி இப்படி அப்படின்னு ஏதாவது பண்ணிகிட்டே தான் இருக்கும். திடீர்னு பேண்டமிக் மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும், நம்மள மீறி இருக்க நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்களை நம்ம எதிர்கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் சிஸ்டம்ஸ் வேணும். அதுவுமே வந்து உங்களோட சப்கான்ஷியஸ் ரீப்ரோக்ராமிங்கில் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம். ஓகேவா, ஸோ நீங்கள் உங்களோட லைஃப் ஸ்டைலை கட்டமைக்கிறதுக்கு உங்களுக்கு எல்லா ஒர்த்தும் இருக்குது. நான்லாம் இதுக்கு ஆசைப்படலாமா, நான்லாம் இதுக்கு தகுதியா அப்படின்ட்டு என்றைக்குமே உங்கள் மனசில் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எஸ் ஐ எம் வர்தி அப்படின்ற அந்த ஒரு பிலீஃப். ஓகேவா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றதுல அந்த தெளிவை மட்டும் உங்கள் மனசுக்கு கொடுங்களேன். உங்கள் மனம் வந்து அதை தேடி 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 எங்கே இருக்குது, இவன் இதை எனக்கிட்ட கேட்டுட்டான், எங்கே இருக்குது இதுக்கான சொல்யூஷன் அப்படின்ட்டு அதை தேட ஆரம்பிக்கும். ஆனால் அதை நீங்கள் ஒரு நியூ இயர் ரெசல்யூஷனாக மட்டும் ஒரே வருஷத்துக்கு ஒரே ஒரு தடவை பண்ணுற விஷயமா இல்லாமல் அதை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே இருங்க. உங்களோட லைஃப் ஸ்டைலை டிசைன் பண்ணுறதுக்கு எல்லா வேலையுமே வந்து செய்ய ஆயத்தமாகுங்க. நம்மளோட ஸ்கூல் காலேஜ்லாம் இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதே கிடையாது. ஓகே, நம்மளுக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்கில்ஸும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது, ஸ்பிரிச்சுவல் சைடும் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே என்ன தெரிஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த அவ்வளோ இயர்ஸுமே அதுக்கு வர்த்தா அப்படின்னா கண்டிப்பாக அது வர்த்து கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இங்கே நீங்கள் நம்மளோட எல்ஜே ஷோஸில் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கிறது அதுதான். ஓகே, நீங்கள் உங்களோட ஆழ்மனதில் அதிக அளவுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம ஆழ்மனசில் வந்து அவ்வளோ குப்பைகளை கொட்டி வச்சுருக்காங்க. எஸ்பெஷலி என்ன மாதிரி நீங்கள் ஒரு லோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். நம்ம பேரண்ட்ஸோட மணி பிலீஃப்ஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கும்.
நம்ம பேரண்ட்ஸ் வந்து எப்படி பணத்தை பார்த்தாங்க அப்படிதான் நம்மளும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்குமே அப்படிதான் இருக்கும். இன்னைக்கு வரைக்குமே பல விஷயங்கள்ல நான் என்னோட மணி பிலீஃப்ஸை சேஞ்ச் பண்ணியிருந்தாலுமே கூட சில விஷயங்கள்ல அங்கே இங்கே எங்க அம்மாவோட மணி பிலீஃப், எங்க அப்பாவோட மணி பிலீஃப்லாம் வந்துட்டு போறது பார்ப்பேன். அதுலயும் தொடர்ந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா நான் என்னோட பிஸ்னஸில் என்னோட வெல்த் அட்ராக்ஷனில் நான் அடுத்த லெவலுக்கு நான் போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ஓகேவா எல்ஜி ஃபேமிலி, உங்களுக்கு இன்னைக்கான லெசன் நான் கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து உங்களோட லைஃப் ஸ்டைலில் எய்ம் பண்ணிகிட்டே இருங்க. அதுக்கு ட்ரீம் பண்ணுங்கள். என்னோட லைஃப் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு அதை கட்டமைக்க ஆரம்பிங்க. தொடர்ந்து உங்களோட ஆழ்மனதிலையும் அதில் இருக்க குப்பைகள்லாம் அகற்றிட்டு அதில் சரியான எண்ணங்களை போடும்போது கண்டிப்பாக உங்களாலையும் உங்களை மெருகேற்றிக்க முடியும். அதுதான் உங்களை அடுத்த கட்டங்களுக்கு கொண்டு போகும். அது என்னோட லைஃப்பில் நான் பார்க்குற அனுபவ உண்மை. அதை நான் எனக்கு உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். உங்களுக்கு மணி அக்வயர் பண்ணுறதோட, மணி அட்ராக்ட் பண்ணுறதோட ஸ்பிரிச்சுவல் சைட் தெரியணும்னா கண்டிப்பாக மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் கோர்ஸையும் வந்து இணைங்க. நிறைய பேர் அந்த கோர்ஸில் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே அவ்வளோ அளவுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனும் கிடச்சிட்டு இருக்கு. எனக்கு தொடர்ந்து இமெயில்கள் வந்த வண்ணம் இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட கூடிய சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டர் கோர்ஸில் இணையலைன்னா கண்டிப்பாக lavanyajaykumar.com இன்றைக்கே வந்து இணைங்க. நான் உங்களுக்கு உங்களோட லைஃப் ஸ்டைலை எப்படி டிசைன் பண்ணுறது, எப்படி ட்ரீம் பண்ணுறது, எப்படி உங்களோட இன்னர் ஒர்க் பண்ணுறது, உங்களோட சப்கான்ஷியஸ் பிலீஃப்ஸ் எல்லாம் மாற்றுறது, இது எல்லாத்தையுமே பக்காவாக நான் உங்களுக்கு அந்த 5 ஸ்டெப் இன்னர் ஒர்க் மாடல் மூலமாக நான் சொல்லித்தரேன். ஸோ நான் உங்களை மணி மேனிஃபெஸ்டேஷன் மாஸ்டரில் மீட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கேன்.